ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ரூமில் ஹேங் பண்ணுற மாதிரி க்யூட்டான ஒரு பின்னப் போர்ட் தான். இதை எந்த செலவும் இல்லாமல் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க திங்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இதை மாற்றுறதுக்கு ஆணி அடிக்க தேவையில்லை. ஆன்லைன் கிளாஸஸில் கொடுக்குற ஹோம்ஒர்க், எக்ஸாம் டைம் டேபிள், நம்ம பசங்க பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு பெரிய சைஸ் கார்ட்போர்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸஸை ஸ்கொயராக அரேஞ்ச் பண்ணி செல்லோ டேப் போட்டு ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 கார்ட்போர்ட்ஸையும் சேர்த்து வச்சு செல்லோ டேப் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். ஒரு லேயர் மட்டும் போட்டால் கொஞ்சம் தின்னாக இருக்கும், பின் பண்ண முடியாது. ஃபுல்லாக 4 சைட்ஸும் செல்லோ டேப் போட்டு ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த கார்ட்போர்டை நியூஸ் பேப்பர் வச்சு கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் நியூஸ் பேப்பர் எடுக்கலை, நான் என்கிட்ட கேலண்டர் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபுல்லாக நான் ரேப் பண்ண போகிறேன். ரேப் பண்ணும்போது எல்லா சைட்ஸும் கவர் பண்ணுற மாதிரி அந்த பேப்பரை வச்சு செல்லோ டேப் போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போது பின்னப் போர்டோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதோட அவுட்டர் லேயரை ஒரு கிளாத் வச்சு wrap பண்ண போகிறோம். நான் ஒரு ஓல்டு காட்டன் ட்ரெஸ் மெட்டீரியல் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட பழைய துப்பட்டா இல்லை பெட் ஸ்ப்ரெட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த கிளாத் வச்சு கவர் பண்ணுற மாதிரி wrap பண்ணிக்கலாம். நான் இதை ஹாட் க்ளூகன் வச்சு wrap பண்ணுறேன். ஹாட் க்ளூகன் தான் வாங்கணும்னு இல்லை, ஃபெவிகால், ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான க்ளூ வச்சு கூட இதை wrap பண்ணிக்கலாம். இப்போது இதை எல்லா பக்கமும் நல்லா ஒட்டியாச்சு. நம்ம பின்னப் போர்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போது இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் பிஸ்தா ஷெல்ஸால் செஞ்ச கொஞ்சம் ஃப்ளவர்ஸை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது பேலன்ஸ் இருக்க கார்னர்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஃபோம் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோம் ஷீட்ஸில் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் தேவையோ அந்த டிசைன்ஸை கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கீழே பார்டர் மாதிரி கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம நோட்டீஸ் போர்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த போர்டை ஆணி அடிக்காமல் எப்படி செவுத்தில் மாட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு போர்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பைண்டர் கிளிப்பு, பேப்பரெல்லாம் சேர்த்து வச்சு போடுற கிளிப்பு. இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும், அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் கொஞ்சம் ஹாட் க்ளூ போட்டு அப்படியே அதில் மாட்டி விட்டுட்டோம்னா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது ஆணி அடிக்காமல் அதை வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வால் ஹேங்கிங் ஹுக்ஸ் இருக்கும்.
அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இந்த நோட்டீஸ் போர்டை ஒரு 20 to 30 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பவிஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.